கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியை ஒவ்வொன்றாக விளக்கினால் இந்த 15-20 நிமிடங்கள் போதாது. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இதை விளக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது, பெரிய நற்செய்தி என்று. ஆனால் இதனுடைய சாராம்சத்தை மட்டும் நாம் தியானிப்போம். இன்றைய முதல் வாசகம் சீராக் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. அதிலே 15வது அதிகாரத்திலிருந்து அந்த வாசகத்தை நாம் வாசித்தோம். சீராக் 15 கடவுள் சொல்லுகிறார், நீரையும் நெருப்பையும் நான் உன்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன். நீ எதை எடுக்கிறாயோ அதுவே உன்னுடையதாக மாறும். வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். நீ எதை எடுக்கிறாயோ அது உன்னுடையதாக மாறும் என்று சொல்லுகிறார். ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க, சுதந்திரம். கடவுள் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது ஒரு ரோபோ மாதிரி படைக்கல. இப்போ நிறைய ஏஐ ரோபோ அதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு என்னென்னா சிந்திக்கிற திறன் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யும். எப்படி அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பண்ணும். அல்லாமல் சிந்திக்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நிறைய ஏஐயில் போய் வாழ்க்கையை இழந்து நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாமே சொல்லுது அப்படின்ட்டு சிந்திக்கிற திறன் இன்றைக்கி நிறைய குறைந்து கொண்டே செல்லுகிறது அப்படின்னு அது சொல்கிறாங்க. சிந்திக்கிறதே விட்டுட்டான். ஏன்னா அது ஏஐ சொல்லுது. எனக்கு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி என்ன இருக்குது, ஏஐ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஏஐட்ட கேட்குறான். அது ஆல்ரெடி கிரியேட்டட் ஒன். அதில் என்ன இருக்கோ அதுதான் வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போது நம்ம எங்கே தேடி வரணும்? ஆண்டவர்கிட்ட தான் தேடி. ஒரு பிரச்சனைனா ஆண்டவர்கிட்ட தான் வரணும், அல்லாமல் ஏஐ கிட்ட போகக்கூடாது. அது உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துங்க. நல்ல ஒரு விஷயம்தான். எதை நம்ம கேட்டாலும் கரெக்டாக பாயிண்ட்டாக நமக்கு எடுத்து கொடுத்துரும். அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அதோடு நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே அதுக்கு இடம் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல போப்பாண்டவரே அதான் சொல்கிறார். தெளிவாக இருங்க. இந்த காலத்திலேயே எப்படி இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் அதுக்கு கொடுங்க, ரொம்ப இடம் அதுக்கு கொடுக்காதீங்க, அது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும் அப்படின்னு திருத்தந்தை அவர்களே நம்மை எச்சரிக்கிறார். அப்போ ஒரு ஃப்ரீ வில்லோடு, ஒரு சுதந்திரத்தோடு கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். ஒரு ரோபோ மாதிரி நான் சொல்கிறத செய், அதை எடுத்துகிட்டு வா, அப்படியெல்லாம் கடவுள் படைக்கலை. முன்னாடி நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நீ எதை எடுக்கிறாயோ அது உன்னுடையதாக மாறும் அப்படின்னு ஒரு சுதந்திரத்தோடு கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் நம்மை அவர் படைத்திருக்கிறார். மற்ற படைப்புகளிலெல்லாம் உயர்ந்த படைப்பு தான் இந்த மனித படைப்பு, இல்லையா? ஏன்னா கடவுள் அவருடைய சாயலாக படைச்சிருக்கிறார். அதனால தான் இந்த சாத்தானுக்கு மனுஷங்களை கண்டா இவ்வளோ கோபம். ஏன்னா அவன் அதி உன்னதத்தில் இருந்தான், இல்லையா? சாத்தானை கடவுள் படைச்சாரா? அடுத்த வாரம் ஃபுல்லாக சாத்தானை பற்றி தான், டெம்ப்டேஷன் ஆஃப் ஜீசஸ். கடவுள் சாத்தானை படைச்சாரா? இல்லை, இல்லையா? கடவுள் எல்லாவற்றையும் நல்லதை, கடவுள்கிட்டருந்து தீயது எதுவுமே வர முடியாது. ஏன்னா அவர் நன்மையே உருவானவர். அவர் நல்ல அழகான ஏஞ்சலை படைச்சார், இல்லையா? அந்த வானதூதர் பேர் என்ன? லூசிஃபர். அந்த லூசிஃபருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருந்தார். ஹி வாஸ் த கொயர் மாஸ்டர் இன் ஹெவன். அவர் தான் வழி நடத்துவார். எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. எல்லா பொறுப்பும் அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வழி நடத்துறது இவர் தான். கடவுளுக்கு அடுத்த பிரகாரம் இருந்து அந்த சேவைகளை செய்கிறது எல்லாம் அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் மனசில் ஒரு எண்ணம், இப்படி எல்லாரும் கடவுளை இப்படி புகழ்கிறாங்களே, நான் இப்படி புகழ்கிறத விட எல்லாரும் என்ன புகழ்ந்தா எப்படி இருக்கும்? அந்த கடவுளே என்ன புகழ்ந்தா எப்படி இருக்கும்? நான் கடவுளாக மாறினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்துச்சு. கடவுள் அவனையும் அவனோடு சேர்ந்த அந்த தூதர்களையும் நரகத்திலே தள்ளுகிறார். அப்போ நரகம் அப்படிங்கிறது மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட இடம் அல்ல, சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்ட இடம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைக்கி நிறைய மனிதர்கள் அவன் இழுத்துட்டு போகிறான். ஏன்னா இந்த கடவுளுடைய சாயலில் இந்த மனிதனை படைச்சு அந்த மனிதன் கடவுளை ஆராதிக்கிறானே, அவனை விடக்கூடாது அப்படின்ட்டு அவனுக்கு பயங்கர பொறாமை நம்ம மேலே.
அதனால தான் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க அவன் தீவிரமாய் செயல்படும். அதுவும் இந்த காலகட்டத்தில் தலை விரித்து ஆடுதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கான். வெறி கொண்டவனாக அவன் இருக்கிறான். யாரை பிடிக்கலாம், எப்படி அழிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய இன்றைக்கி பாவம் செய்கிறதுக்கு வழிகள் உண்டு. குழந்தை தெரசம்மா அன்னைக்கு புனிதன் ஆனாங்க, அது சுலபம். அந்த காலத்தில் புனிதராவது சுலபம். இந்த காலத்தில் தூயவராக வாழ்கிறது குழந்தை தெரசாவை விட கடினமான காரியம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஒரு பையன் தூய்மையாக இருக்கானா அவன் குழந்தை தெரசாவை விட பெரிய ஆளுன்னு அர்த்தம். சர்ச்சு அவனை ரெக்கக்னைஸ் பண்ணி செயின்ட்டுன்னு கொடுக்காம இருந்தாலும் அப்படி தூய வாழ்க்கையை வாழ்கிறவங்க ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க நம்ம திருச்சபையில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது அதுக்கு தான் சாமி அந்த இதை கொடுக்குறாரு, ஃப்ரீ வில், ஒரு சுதந்திரம் அப்படின்னு கொடுக்குற. நீ எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். அதான் மனுஷனை படைச்சிட்டு கடவுள் என்ன சொல்கிறாரு, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளையும் நீ உண்ணலாம், ஆனால் ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. நமக்கு எனக்கு சின்ன வயசில் அந்த கேள்வியெல்லாம் வந்திருக்குது. எல்லாத்தையும் நல்லா படைச்ச கடவுள் ஏன் அந்த மரத்தை மட்டும் அங்கே கொண்டு போய் வைக்கணும் இல்லையா? அது வைக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஸ்கூல் படிக்கிறோம், எக்ஸாமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை? ஜாலியாக இருக்கும். படிக்க வேணாம், இன்னும் பண்ண வேண்டாம், நீ பாட்டு கிளாஸுக்கு போ, நீ பாட்டுக்கு அடுத்த வருஷம் ப்ரொமோஷன், நீ பாட்டுக்கு அடுத்த வருஷம் ப்ரொமோஷன், உன்னை அடுத்து உனக்கு வேலை, எல்லாம் சம்பளம் அப்படின்னா. ஆனால் அந்த வாழ்க்கையில் த்ரில்லே இருக்காதுல்ல. ஒருவருடைய திறமை எப்படிங்கிறது அது தெரிய வராது. ஒரு எக்ஸாம்னு ஒன்று வைக்கும் பொழுதுதான் இவங்களுக்கு என்ன திறமை இருக்குங்கிறது வெளியில் வரும். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது தான் நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது வெளியில் வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதுக்காக இந்த போராடி அதை நீங்கள் பெறணும். இது சுலபமாக கிடைக்கிறது இல்லை, நீ போராடி அதை பெறணும். அப்போ தான் உனக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம் தெரியும். அதனால தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதனால தான் கடவுள் அன்றைக்கே ஒரு எக்ஸாம் வச்சார் இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ வில்லை கொடுத்து அவர் சொல்கிறார், நான் இதை நீ சாப்பிட்டீன்னா சாகவே சாவாய் அப்படின்னு கடவுள் சொன்னார். ஆனால் பாம்பு அப்போ தான் வந்தான். அழகான ஒரு குடும்பத்தை படைச்சிருக்கும் போது அதை கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு வரும். பிசாசு வந்து என்ன சொல்லுச்சு, போட்டு வாங்குது. ஃபஸ்ட்டு ஏவாளுக்கிட்ட தான் போச்சு. ஏவாளை பிடிச்சா ஆதாமை பிடிச்சிடலாம். அன்னைக்கு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு டெக்னிக். லேடிஸை பிடிச்சா ஜென்ஸை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அது பாவம், அது ஈஸியாக கொண்டு வந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் அதெல்லாம் போகிறேன்னா ஒரு சிலர்லாம் அப்படியே பார்க்குறாங்க, எங்களையே நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க ஃபாதர் அப்படின்னு. அப்போது பாருங்கள், அவனுக்கு தெரியுது பாருங்கள். நைஸாக அவர்கிட்ட பேசிட்டு, ஏவாள் எப்படி இருக்க, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்க, எப்படி இருக்க, அப்புறம் என்ன விஷயம், அப்புறம் என்ன கடவுள் உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொன்னாரா? சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். போட்டு வாங்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அடாது. கடவுள் உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொன்னாரா? இந்த போட்டு வாங்குவாங்க சில பேர், அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். ஆனால் நம்மக்கிட்டேருந்து போட்டு வாங்கிறதுக்காக ஒரு கேள்வி அப்படி போடுவாங்க. அப்புறம் காணோம், எங்கே போனீங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, நான் இங்கேருந்து போயிருந்தேன், இங்கெல்லாம் வந்தேன் அப்படின்னு. அதை போட்டு வாங்கிறது. அந்த மாதிரி ஆள் கூட சாவகாசம் வச்சக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போது பிசாசு பாருங்கள், நீ என்ன கடவுளை என்ன சொன்னார், கடவுள் எதாவது சொன்னாரா அப்படின்னா, இவ பேசாமல் இருந்திருந்தால் தப்பிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஆளுக்கிட்ட பேசவே கூடாது, பேசாமல் போயிடணும் போட்டு வாங்குறவங்ககிட்ட. ஆனால் இந்த பொண்ணு போய் பேச ஆரம்பிச்சு, ஆமாம் கடவுள் சொன்னார், எல்லா மரத்தின் கனிகளையும் உண்ணலாம், ஆனால் ஒரு மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது, அது சாப்பிட்டா நீங்கள் சாகவே சாவீர்கள்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. உடனே இம்மிடியேட்லி சேட்டன் ரிப்ளைடு, என்ன சொல்கிறான், இல்லை, நீங்கள் சாகவே மாட்டீர்கள், நீங்கள் அதை உண்ணும் நாளில் கடவுளை போல மாறுவீர்கள். ஏன் அவன் சாத்தானா மாறினா, நான் கடவுளை போல மாறணும்னு நினச்சா சாத்தானா ஆனான். இங்கே அதையே விதைக்கிறான். நீ இதை சாப்பிட்டீன்னா கடவுளை போல மாறுவீங்க. இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம், அவனுக்கு இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு பணக்காரன் யார், எலான் மஸ்க் இல்லையா? அப்போ அவன் சொல்கிறான், இன்றைக்கி அவன் என்ன பண்ணிகிட்ருக்கானாம்மா, நிலாவில் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கிறானாம்மா. அவன் இங்கே ஏதோ ஒரு 10 கிரவுண்டு, ஏதோ ஒரு கிரவுண்டு வாங்கி ஒரு ரூம் கட்டுறதுக்கே நாம்
படாத பாடுபடுறோம். அவன் என்ன நினைக்கிறானாமா, நிலாவில் போய் நான் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறான். பார்த்தீங்களா? ஏன் அப்படி நினைக்கிறாங்க? டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு? நான் அமெரிக்காவுக்கு மட்டும் அதிபதியாக இருக்கக்கூடாது, உலகத்துக்கே அதிபதியாக மாறணும். இதெல்லாம் யாருடைய சிந்தனை? சாத்தானுடைய சிந்தனை. ஒரு கண்டென்மெண்ட் இல்லை, போதும் என்கிற மனநிலை நம்மக்கிட்ட இல்லை. இன்னும் வேணும், இன்னும் வேணும், அந்த அதிகாரம் வந்துச்சா இன்னும் நான் உயர்ந்த இடத்துக்கு இன்னும் வேணும், எல்லாரும் என்ன இது நோ. மரியா எப்படி இன்றைக்கி விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக மாறினாங்க? தாழ்ச்சி. என்னுடைய விருப்பம் இல்லை ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கட்டும். அது கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் என்னதாக இருந்தாலும் சரி, உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு தாழ்ச்சியோடு இருந்தாங்க. சாமி எடுத்து அவங்கள உயர்த்தி வச்சுருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு வரணும். அந்த ஃப்ரீவில் எதுக்காக? இன்றைக்கி சுதந்திரம் எனக்கு இருக்குது, நான் என்ன வேணால் செய்யலாம், அதெல்லாம் சுதந்திரம். நல்லதை தேர்ந்தெடுப்பது தான் உண்மையான சுதந்திரம். சுதந்திரம் அப்படிங்கிறது நான் என்ன வேணாலும், பேரண்ட்ஸ் என்னை எதுவும் கேட்கக்கூடாது, நான் இப்படி தான் நடப்பேன், நான் அப்படி தான் ஃபோன் பேசுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நோ, அது அல்ல சுதந்திரம். நன்மை தீமை இருக்குது, நீ ஒரு ப்ரூடண்ட்டாக ஞானத்தோடு அந்த நன்மையை தேர்ந்தெடுக்கிற பாரு, அதுதான் உண்மையான சுதந்திரம், உன்னுடைய சுதந்திரம். அல்லாமல் தீமையை தேர்ந்தெடுத்தால் உன் வாழ்க்கை அழிஞ்சிரும். அதான் இன்றைக்கி முதல் வாசகம் அந்த பதிலுரை பாடல் பாடுது, மாசற்ற வழி நடப்போர் பேறு பெற்றோர். அதெல்லாம் பாருங்கள், ஆண்டவரே உடைய ஒழுங்குமுறைகளை நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் வரும், அழகாக வரும். அதே போல் தான் இரண்டாம் வாசகம் கடவுளுடைய ஞானம் பெரிது அப்படின்னு வரும். அதே போல் தான் நற்செய்தியில் இயேசு நிறைய காரியம் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீ எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத இயேசு நமக்கு சொல்லித்தரார். அப்போ நன்மை தீமை நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆதாம் ஏவாள் அவங்ககிட்ட நன்மை தீமை வைக்கப்பட்டது, அவங்க தீமையை தேர்ந்தெடுத்தார்கள். என்ன நடந்துச்சு? பாவம் நுழைஞ்சது, சாவு இந்த உலகத்திலே வந்தது, ஏதேன் தோட்டம் நஷ்டப்பட்டுச்சு. அப்போ தீமையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அங்கே அழிவு உண்டு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நோவா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் நிறைய தீமை பெருகிருச்சு, ஆனால் இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீ ஒரு பேழையை செய்ய, உன் குடும்பம் அப்புறம் எல்லா ஜீவராசிகளையும் அதில் ஜோடி அதில் கொண்டு போய் போடு, நான் உலகத்தை இந்த நாள் அழிக்க போகிறேன். நோவா பேழையை, ரொம்ப பெரிய பேழை நோவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. வரவன் போகிறவன் அதை பார்க்குறான், அவரை பரிகாசம் பண்ணுறான். ஏன்னா உலகம் அழிய போகுது, இப்படி வெயில் அடிக்குது, நீ மழை வரும்னு சொல்கிற. அவன் கேட்போம்ல, இப்படி வெயில் அடிக்குது, நீ மழை வரும்னு சொல்கிற, அறிவில்லை உனக்கு? இல்லை, கடவுள் சொன்னார், நீங்களும் மனம் மாறுங்க சொல்கிறாரு. யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் அவர் கடவுள் சொன்னதை பிரகாரம் அவர் பேழையை நல்லா பெருசாக உருவாக்கி எதையெல்லாம் போட சொன்னார் அதெல்லாம் கொண்டு வந்த ஜீவராசிகளெல்லாம் உள்ளே போடுறாரு. கதவை அடைச்சிக்கோ, மழை வரப்போகுது. கதவை அடைச்சார். 40 நாள் விடாமல் பகலும் இரவும் மழை பெஞ்சுது, உலகம் அழிஞ்சது வெள்ளத்தில். நோவாவும் அவருடைய குடும்பமும் நல்லதை தேர்ந்தெடுத்த பொழுது, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது, நோவாவும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது அழிவிலிருந்து. அப்போ நல்லதை நாம் தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது ஆபிரகாம் அவர் பெரிய பணக்காரர். ஆனால் கடவுள் ஒரு தடவை சொல்கிறாரு, நீ என்னுடைய பணிக்காக வரணும், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படுகிறார். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வர்றார். சொத்து அது இது எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வர்றார். ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன், நீ தனியான இப்போ இருக்கிற, உன்னை பெரிய ஜனமாக நான் மாற்றுவேன். மேலே பாரு எப்படி அந்த நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தியா, கடல் மணலை போல் உன்னை பழுகி பெருக செய்வேன் நான் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவர் போகிறாரு. அவர் இழந்ததையெல்லாம் பல மடங்கு அவர் பெற்றுக்கொண்டார். அப்போ நல்லதை தேர்ந்தெடுத்தார், ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது. யோசேப்பு, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு, 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க யாக்கோபுக்கு. அதில் கடைசி பிள்ளை தான் இந்த யோசேப்பு. அப்போ இந்த அப்பா அவருடைய பையன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார். அப்போ இந்த கூட இருக்கிற சகோதரர்களுக்கு பொறாமை அவன் மேலே. அவனை கொண்டு 17 வயசில் அவனை கொண்டு பாழுங்கணத்தில் தள்ளுறாங்க. அங்கே பிறந்து எகிப்துக்கு அடிமையாக அவனை விற்கிறாங்க. கடைசியில் அவன் அங்கே போகிறான். எல்லா நேரங்களிலும் அவன் கடவுளோடு இருந்தான், அவன் கடவுளை ஆராதித்தான் இல்லையா. அவன் என்னாச்சு, போர்த்திபாரோட மனைவி ஒரு தடவை, இவன் அடிமையாக இருக்கிறான்,
தொடக்கம் 39 இருக்குது. இவன் அடிமையாக இருக்கிறான். அப்போ இவன் வந்து நீ என்னோட தப்பு பண்ணுன்னு கூப்பிட்றான். அப்போ என்ன செய்கிறான் இவன்? இல்லை, கடவுளுக்கு எதிராக நாம் எப்படி தவறு செய்ய முடியும் அப்படின்ட்டு அதை உதறி தள்ளிட்டு ஓடுறான். ஏன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்துட்ருக்கு. இப்போ இவன் அடிமையாக இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, இவனை கடவுள் வந்து ஆளுநனாக மாற்ற போகிறார். அது வந்து பிசாசுக்கு தெரியும். அந்த டிவைன் ப்ராஜெக்டை தடுக்கிறதுக்காகத்தான் பெரிய ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி ஒரு சோதனையை பிசாசு அனுப்புவான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இவர் அதிலிருந்து தப்பிச்சிட்டார். தப்பிச்ச உடனே என்னாச்சு, இந்த ஒய்ஃப் வந்து இவரை தப்பாக பேசிட்டா. உடனே அரசனுக்கு தெரியுது, அவன் கொண்டு போர்த்திபாருக்கு தெரியுது. உடனே கொண்டு அவரை ஜெயிலில் போடுறாங்க. அங்கேயும் அவன் கனவுக்கு விளக்கம் சொல்லுகிறான். அப்படியே உயர்ந்து வந்து அரசனுடைய கனவுக்கு விளக்கம் சொல்லி அரசனுடைய நன்மதிப்பை பெற்று சிறையிலிருந்து வெளியில் வந்து அவனை ஆளுநனாக மாற்றினார். நல்லதை தேர்ந்தெடுத்து தப்பு செய்ய முடியும் என்னால். அவனுக்குள்ளே நிறைய காயங்கள் இருந்துச்சு. சின்ன வயசில் அம்மா இறந்துட்டாங்க, அன்பு இல்லை, கடைசியில் சகோதரர்கள்லாம் வெறுத்தாங்க, காயங்கள், பாடுங்கடத்தில் போட்டாங்க, அடிமையாயிட்டேன், காயங்கள். தப்பு செஞ்சுட்டு 1000 காரணத்தை அவன் சொல்லியிருக்கலாம். இதனால தான் நான் தப்பு. இப்போ ஒருத்தர் என்னை அன்பு செய்கிறாங்க, நான் ஈஸியாக நான் விழுந்திருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மாறி கடவுளுக்கு இது விருப்பம் இல்லை, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நின்னார். அடிமையாக நடந்த அந்த தெருவில் குதிரையில் ராஜாக்கு அடுத்தபடியாக அந்த தெருவில் போகிறார். இதுதான் நல்லதை தேர்ந்தெடுக்கும் பொழுதுன்னு கிடைக்கிற பரிசு. அடுத்தது யோசுவா 24:15. அது வாசிங்களேன். யோசுவா 24:15. யோசுவா 24:15. 14 வாசிப்போமா? இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். வேற்று தெய்வ வழிபாட்டை விட்டு விலகுங்க. ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாடும் எமோரியர் தெய்வங்களுக்கோ இவர்களில் யாருக்கு ஊழியம் செய்வீர் என்பதை நீங்களே இப்போது முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நம்ம கடவுளை வழிபடுறியா இல்லை வேறு கடவுளை வழிபடுறியா, நீயே முடிவெடுத்துக்கோ. நம்ம கடவுள் எப்படியெல்லாம் உன்னை வழி நடத்திட்டு வந்தார், 40 வருஷம் உன்னை எப்படியெல்லாம் அழகாக வழி நடத்தினார், அதெல்லாம் நீ மறந்துடாத. ஆனால் உன்னுடைய சாய்ஸ், நீ எதை வேணால் எடுத்துக்கோ. கடைசியில் சொல்கிறாரு, ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அதான் அவர் எடுத்த முடிவு. நீ என்ன வேணால் பண்ணிக்க, நான் உனக்கு எல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உன்னுடைய இஷ்டம். ஆனால் நானும் என் குடும்பமும் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்வோம் என்று நல்ல முடிவை அவர் எடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சாலமோன் அரசன், அவன் சின்ன பையனாக இருந்த பொழுது அவருக்கு 1 அரசர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவருக்கு கடவுள் நிறைய எரிபலிகளை அவர் செலுத்தி ஆண்டவரை புகழ்கிறார். அப்பொழுது கடவுள் காட்சி கொடுத்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன வர வேணும், நீ கேளு, நான் உனக்கு தர்றேன். அப்போ சாலமோன் கேட்டிருக்கலாம், எனக்கு நிறைய சொத்து கொடு, நிறைய செல்வம் கொடு, நிறைய பதவியை கொடு அப்படின்லாம் கேட்கல. அவர் என்ன கேட்டார்? எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று அவர் கேட்டார். உடனே சாலமோனை விட யாருக்கும் ஞானம் இன்னும் வழங்கப்படல. அந்த அளவுக்கு ஞானத்தை கடவுள் சாலமோனுக்கு வழங்கி, நல்லதை அவர் கேட்கிறார். செல்வத்தை கேட்கல, ஞானத்தை கேட்டார். அதனால் கடவுளுக்கு உகந்த மனிதனாக அவரால் இருக்க முடிந்தது. அடுத்தது தானியேல். 3 வேளையும் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார் இல்லையா? வேற்று தெய்வத்தை வழிபடணும் சொன்னாங்க, வேறு சிலையை வழிபடணும் சொன்னாங்க. தானியேல் அதுக்கு எல்லாம் ஒத்து வரல. அப்போ அரசன் சொல்கிறாரு, வேற கடவுளை யாராச்சும் வழிபட்டிங்கன்னா அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த அரசவையிலே தான் தானியேலும் இருக்கிறார். இவர் 3 வேளையும் அந்த யெகோவா தேவனை வழிபடுறார். அப்போது கூட இருக்கிறவங்க போய் அந்த அரசர்கிட்ட சொல்லிட்டாங்க, தானியேல் வேறு தெய்வத்தை வழிபடுறான், அவனை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு அவன் மேலே இருக்கிற பொறாமையில் போய் சொல்கிறாங்க. உடனே